வெல்கம் கைஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் அயோட்டிக் ஸ்டெனோசிஸ் இந்த டாபிக் தான் டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ அயோட்டா அப்படிங்கிறது நமக்கு தெரியும், இட்ஸ் அ லார்ஜ் பிளட் வெசல் அப்படின்ட்டு. ஓகேவா? ஸோ அயோட்டாக்கு முன்னாடி அயோட்டிக் வால்வ் இருக்குது. ஸோ அந்த அயோட்டிக் வால்வ் வந்து நேரோ ஆகிறது தான் நம்ம அயோட்டிக் ஸ்டெனோசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? நேரோயிங் ஆஃப் தி அயோட்டிக் வால்வ். ஸோ அயோட்டிக் வால்வ் நேரோ ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? லெஃப்ட் வென்ட்ரிக்கலில் இருந்தால் அயோட்டாக்கு பிளட் வருது. ஸோ லெஃப்ட் வென்ட்ரிக்கல்லேருந்து வர வேண்டிய பிளட்டு அயோட்டாக்கு முழுசாக வராது. ஸோ ரெசிஸ்டன்ஸ் டு பிளட் ஃப்ளோ தி லெஃப்ட் வென்ட்ரிக்கல். அதனால் கார்டியாக் அவுட்புட் கம்மியாகும். ஓகேவா? லெஃப்ட் வென்ட்ரிகுலர் ஹைப்பர்ட்ரோபி நடக்கும். அங்கே இருக்கக்கூடிய செல்ஸ் எல்லாம் பெருசாக ஆரம்பிக்கும், ஹைப்பர்ட்ரோபி நடக்கும். அதே போல் பல்மோனரி வாஸ்குலர் கன்ஜெஷன், இங்கே பல்மோனரி ஆர்டரியில் நம்ம லங்ஸ்லேயும் அதிகப்படியான ஃப்ளூயிட் அக்குமுலேஷன்லாம் இருக்கும், கன்ஜெஷன் நடக்கும் பிளட்டு. ஓகே, ஏன் வேல்வுலார் ஸ்டெனோசிஸ் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வேல்வில் கஸ்ப் இருக்குமா? ஸோ அந்த கஸ்ப் வந்து சரியாக டெவலப் ஆகலை. ஓகேவா? டெவலப் ஆகும்போது வேறு ஒரு ஸ்ட்ரக்சரில் டெவலப் ஆகிடுச்சு, மால் ஃபார்ம்டு கஸ்பாக இருக்குது அப்படின்னா நமக்கு அந்த இடத்துல ஸ்டெனோசிஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக சப் வால்வுலர் ஸ்டெனோசிஸ் வரும். ஏன் சப் வால்வுலர் ஸ்டெனோசிஸ் வருது அப்படின்னா, நமக்கு வேல்வுக்கு கீழே பார்த்தோன்னா ஒரு ரிங் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கும். அந்த ரிங் லைக் ஸ்ட்ரக்சர் வந்து அப்நார்மலாக இருக்குது அப்படின்னா ஒரு ஃபைப்ரஸ் ரிங் மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அதை வந்து நம்ம சப் வால்வுலர் ஸ்டெனோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்ததாக சுப்ரா வால்வுலர் ஸ்டெனோசிஸ் வந்து ரொம்பவே ரேர் தான், சுப்ராலாம் நடக்காது. மேக்ஸிமம் வேல்வுலார் ஸ்டெனோசிஸ் வரும் அல்லது சப் வேல்வுலார் ஸ்டெனோசிஸ். இந்த ஃபைப்ரஸ் ரிங்கில் ஒரு மால்ஃபார்மேஷன் இருக்கும். ஓகே, இப்போ நீங்கள் பேத்தோஃபிசியாலஜி சொல்லலாம். நமக்கு அயோட்டிக் அவுட்ஃப்ளோ வந்து ரெஸ்ட்ரிக்ட் ஆகுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக லெஃப்ட் வென்ட்ரிக்கல்லேருந்து பிளட் எஜெக்ஷன் ஆக முடியாது. அதனால் லெஃப்ட் வென்ட்ரிக்கலுக்கு எக்ஸ்ட்ரா ஒர்க் லோடு, அதனால் ஹைப்பர்ட்ரோபி நடக்குது. ஓகே தானே? ஸோ லெஃப்ட் வென்ட்ரிகுலர் ஃபெயிலியர் நடக்கும். நமக்கு அதே போல் லெஃப்ட் ஏட்ரியல் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். இங்கே ஃபெயிலியர் நடக்குது அப்படின்னா மேலே ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிடும். லெஃப்ட் ஏட்ரியல் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா பல்மோனரி வெயினில் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். இப்படி மேலே போங்க, பல்மோனரி வெயின்லேயும் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். அதனால் பல்மோனரி எடிமா வருது. பல்மோனரி எடிமா, பல்மோனரி கன்ஜெஷன் நடக்குது. ஓகே, அடுத்ததாக கிளினிக்கல் மேனிஃபெஸ்டேஷன். ஒருத்தவங்க நம்மகிட்ட வராங்க, அவங்களுக்கு எப்படி அவங்களுக்கு ஸ்டெனோசிஸ் இருக்குது அப்படிங்கிறத எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத பார்ப்போம். இப்போ நியூனட்ஸ் அப்படின்னா நார்மல். ஓகேவா? ஃபுல் 9 months ஆகி டெலிவர் ஆகிறவங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஸ்டெனோசிஸ் இருக்குது அயோட்டிக் வால்வில் அப்படின்னா அவங்க வந்து ஹைப்போ பெர்ஃபியூஷன் டெவலப் பண்ண வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்கு ரெஸ்பிரேட்டரி டிஸ்ட்ரெஸ் வரும். ரெஸ்பிரேஷன் பண்ணுறப்ப ஒரு ஃப்ளூ லைக் இதெல்லாம் வரும். ஓகேவா? இது வந்து அவங்க பேர்த் ஆகிட்டு ஒரு சில டேஸ்லேருந்து வீக்ஸ்குள்ளே இந்த சிம்டம்ஸ்லாம் வந்துடும். டேஸ்லேருந்து வீக்ஸ்குள்ளே அவங்களுக்கு அயோட்டிக் ஸ்டெனோசிஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிடும். அடுத்ததாக மைல்டு டு மாட்ரேட் ஏஎஸ் இருக்கவங்களுக்கு இது வந்து கிரிட்டிக்கலாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் இது வரும். மைல்டு டு மாட்ரேட்டாக இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு சிம்டமேட்டிக். ஓகேவா? ஆனால் எக்ஸசைஸ் டாலரன்ஸ் கம்மியாக இருக்கும். அதனால் எக்ஸசைஸ் வந்து டாலரேட்டாக பண்ண முடியாது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்கு பார்த்திங்க அப்படின்னா செஸ்ட்டில் பெயின் இருக்கும். அதே போல் டக்குன்னு டயர்டாகிடுவாங்க, ஈஸியாக ஃபெட்டிக் ஆகிடுவாங்க. அதே போல் நமக்கு இப்போ அதே இன்ஃபேன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஃபிசிக்கலாக எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்ப்போம். நார்மலாக அவங்களுக்கு சைனோசிஸ் இருக்குது அப்படின்னு பார்ப்போம், ஆனால் இருக்காது. ஓகேவா? ஏ சைனோட்டிக்காக தான் இருப்பாங்க, நார்மலாக டெவலப் ஆவாங்க ஏ சைனோட்டிக். ஆனால் மோஸ்ட் பேஷண்ட்டு பார்த்திங்கன்னா பிபி நார்மலாக தான் இருக்கும். ஓகேவா? ரொம்ப சிவியராக இருக்குது அப்படின்னா கூட அவங்களுக்கு பல்ஸ் ப்ரெஷர் தான் அதிகமாகும். அதே போல் சிஸ்டோலிக் த்ரில் வந்து பால்பபிளாக இருக்கும். ஏன் அப்படின்னா வால்வில் தானே பிரச்சனை, அதனால் சிஸ்டோலிக் த்ரில் வந்து பால்பபிளாக இருக்கும். எங்கே அப்படின்னா ரைட் ஸ்டெர்னல் பார்டரில், ரைட் ஸ்டெர்னல் பார்டரில். அதே போல் சூப்ராஸ்டெர்னல் நாச்லேயும் அந்த அயோட்டா வந்து வர இடத்துல. ஓகேவா? அடுத்ததாக எஜெக்ஷன் கிளிக், ஒரு எஜெக்ட் ஆகும்போது கிளிக் கிளிக் அப்படின்ற மாதிரி ஒரு கிளிக் சவுண்ட் வந்து ஆட் ஆகும். அயோட்டிக் ஸ்டெனோசிஸில். அதே போல் நியூ பார்ன்ஸ்லேயே ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்காங்க, அயோட்டிக் ஸ்டெனோசிஸ் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு பெரிஃபெரல் பெர்ஃபியூஷன் வந்து ரொம்ப ரெடியூஸ் ஆகிருக்கும். அவங்களோட பல்ஸ் வந்து ரொம்பவே வீக்காக இருக்கும். அதே போல் ஸ்கின் வந்து லைட்டாக பேல் கூல் ஸ்கின்னாக இருக்கும். ஓகேவா? கூலாக இருக்கும், ரொம்ப ஜில்லுன்னு இருக்கும். ஓகேவா? அதே போல் ப்ரெஷர் அவ்வளோக்காரம் இருக்காது, ஸ்லோவாக அவங்களுடைய கேப்லரிலாம் ஃபில் ஆகும். கேப்லரி ஃபில் வந்து ரொம்பவே ஸ்லோவாக இருக்கும். ஓகேவா? அதே போல் மைல்டு கேஸ், இதெல்லாம் சிவியர் கேஸில் தான் இதெல்லாம் இருக்கும், வெரி வெரி சிவியர் கேஸில். அதே மைல்டு கேஸ்லலாம் பார்த்திங்க அப்படின்னா இசிஜி எடுத்து பார்த்தோன்னா நார்மலாக இருக்கும். ஓகேவா? எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத மாதிரி இருக்கும். அதுவே நம்ம கொஞ்சம் சிவியரான கேஸில் பார்த்திங்க அப்படின்னா
லெஃப்ட் வென்ட்ரிகுலர் ஹைப்போட்ரோஃபி வந்து தெரியும். அடுத்ததாக எக்ஸ்ரே ஸ்டடீஸில் பார்த்தீங்கன்னா ஹார்ட்டோட சைஸ் வந்து மேக்ஸிமம் நார்மலாக இருக்கும். ஓகேவா? அதே போல் அசெண்டிங் அயோட்டா வந்து கொஞ்சம் டைலேட்டடாக இருக்கும். சிஹெச்எஃப் வர்ற வரைக்கும், ஓகேவா, கன்ஜென்டல் ஹார்ட் ஃபெயிலியர் வர்ற வரைக்கும் ஹார்ட்டோட சைஸ் அப்படியே தான் இருக்கும். அது வரைக்கும் கார்டியோமெகாலி வராது. சப்போஸ் கன்ஜென்டல் ஹார்ட் ஃபெயிலியர் வந்துருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கார்டியோமெகாலி நடக்க ஆரம்பிச்சிடும். ஏன் அப்படின்னா ஹார்ட்டோட ஒர்க் லோட் அதிகமாகுது. ஹார்ட்டோட ஒர்க் லோட் அதிகமாச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கார்டியோமெகாலி. ஓகே, அடுத்ததான் மேனேஜ்மெண்ட். நமக்கு அயோட்டிக் ஸ்டெனோசிஸ் வந்துருச்சு, நம்ம எப்படி மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மெடிக்கலாக பார்க்கணும். ஓகேவா? ஸோ அவங்களுக்கு கன்ஜென்டல் ஹார்ட் ஃபெயிலியர் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் நம்ம மேக்ஸிமம் அர்ஜென்ட்டாக ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா பலூன் வால்வுலோபிளாஸ்டி அப்படின்னு சொல்லுவோம். நம்ம முன்னாடி பார்த்துருப்போம் பலூன் அயோட்டோபிளாஸ்டி அப்படின்ட்டு. ஸோ இது வால்வுலோபிளாஸ்டி அப்படின்னா நம்ம கரெக்டாக ஒரு கேத்தீட்டர் மூலமாக வால்வு கிட்ட போயிட்டு பலூன் வச்சு ஸோ அந்த எந்த அனாட்டமிக்கல் ஸ்ட்ரக்சர் ப்ராப்ளமாக இருக்கோ அதை வந்து கரெக்டாகணும். அதே போல் ட்ரக்ஸில் பார்த்தீங்கன்னா அயனோட்ரோபிக் ட்ரக்ஸு, டையூரோட்டிக்ஸ் கொடுக்கலாம். நீங்கள் சிமிலர் டு தி கோஆக்டேஷன் ஆஃப் அயோட்டாக்கு என்னென்னலாம் கொடுத்தோமோ அது எல்லாமே இங்கேயும் கொடுக்கலாம். ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த பலூன் வால்வுலோபிளாஸ்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் மேனேஜ்மெண்ட். வால்வுலோபிளாஸ்டி தான் ஃபஸ்ட் மேனேஜ்மெண்ட். இதை பண்ணிவிட்டு தான் நம்ம அடுத்த மெடிசன்ஸ் எல்லாம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? ஓகே, இப்போது இதில் வந்து எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை அப்படின்னா தான் நம்ம சர்ஜிக்கலுக்கு வருவோம். அந்த வேல்வை வந்து ரிமூவ் பண்ணுறதான். க்ளோஸ் ஆன வேல்வை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஓப்பன் ஆயிரும். ஓகேவா? ஸோ அதான் சர்ஜிக்கல் மெத்தட். ஸோ க்ளோஸ்டு அயோட்டிக் வால்வோட்டோமி. க்ளோஸ்டு அயோட்டாவுடைய வேல்வு ரிமூவல். டோமி மீன்ஸ் ஓட்டோமி மீன்ஸ் ரிமூவல் அல்லது கட், அது ஹோல் மாதிரி போடுறது. ஓகேவா? எக்டோமினா தான் ரிமூவல். இது வந்து ஆக்டோமி அப்படின்றனால ஹோல் போடுறது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஆட்டோமி. ஸோ இதுக்கு எந்த ஒரு கார்டியோ பல்மனரி பைபாஸும் பண்ண தேவையில்லை. இப்போ சப்போஸ் அயோட்டிக் ரீகர்ஜிடேஷன் நடக்குது அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நமக்கு மறுபடியும் அயோட்டிக் வால்வை வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். ஓகேவா? ரீகர்ஜிடேஷன் இருக்குது, ஏஆர் இருக்குது. ஏஆர் மீன்ஸ் அயோட்டிக் ரீகர்ஜிடேஷன் இருந்துச்சுன்னா நம்ம அயோட்டிக் வால்வை ரீப்ளேஸ் பண்ணணும். இது வந்து ரொம்ப ரொம்ப நெசசரி. ஸோ இதை பண்ணல அப்படின்னா மறுபடியும் லெஃப்ட் வென்ட்ரிக்கலோட ப்ரெஷர் அதிகமாகிடும், மறுபடியும் லெஃப்ட் ஏட்ரியம் ப்ரெஷர் அதிகமாகும், பல்மோனரி வெயின் ப்ரெஷர் அதிகமாகும், இப்போ பல்மோனரி எடிமா வரும். ஓகே, நிறைய பிரச்சனை. அதனால் அயோட்டிக் வால்வு வந்து ரீகர்ஜிடேஷன் ஆகிற மாதிரி இருந்தால் மறுபடியும் ப்ளேஸ் பண்ணணும். ஓகே, இப்போ சப் வால்வுலர் அயோட்டிக் ஸ்டெனோசிஸ் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணலாம்? நம்ம எக்ஸிஷனாக இருக்கக்கூடிய மெம்பரைனை மட்டும் கட் பண்ணி எடுத்துடலாம். ஓகேவா? இந்த கட் பண்ணுற ப்ரொசீஜர் பேர் எக்ஸிஷன். அதே போல் சுப்ரா வால்வுலராக இருக்குது அப்படின்னா நம்ம ஒய் ஷேப்பில் ஒரு பேட்ச் யூஸ் பண்ணி அதை சரி பண்ணுவோம். மேக்ஸிமம் நமக்கு சப் வால்வுலாரும் வால்வுலார் ஏஎஸ் மட்டும்தான் வரும். சுப்ரா வால்வுலார்லாம் ரொம்ப லீஸ்ட். ஓகே, இந்த மாதிரி சர்ஜரிலாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப்படியே விட்டுறக்கூடாது. இயர்லி ஒன்ஸ் வந்து கண்டிப்பாக அந்த பர்சன் வந்து செக் பண்ணணும். ஓகேவா? ஏன்னா மறுபடியும் அவங்களுக்கு ஸ்டெனோசிஸ் வர வாய்ப்பு இருக்குது, மறுபடியும் ரீகர்ஜிடேஷன் ஆகவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இது ரெண்டுக்காகவும் அவங்க இயர்லி ஒன்ஸ் வந்து கண்டிப்பாக செக் பண்ணிக்கணும். அதே போல் ஆன்டி கோயாகுலேஷன் வேல்வ் ரீப்ளேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆன்டி கோயாகுலேஷன் வந்து நீடட். ஏன்னா அந்த டயத்தில் வந்து வேல்வு பக்கத்தில் ஏதாவது கிளாட் ஃபார்ம் ஆக வாய்ப்பு இருக்குது. அது கிளாட் ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னா அது பிரெயினுக்கு போச்சுன்னா ஸ்ட்ரோக் வரும், ஹார்ட்டுக்கு வந்துச்சுன்னா மயோஜெனிக் இன்ஃப்ராக்ஷன் வரும். ஸோ அந்த ப்ராப்ளம்லாம் தடுக்கிறதுக்காக நம்ம ஆன்டி கோயாகுலேஷனும் போட்டுக்கணும். ஸோ இதில் என்னென்ன கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்பிரின் கொடுப்பாங்க, வேர்ஃபேரின் கொடுப்பாங்க, இந்த ட்ரக்ஸ்லாம் கொடுப்பாங்க. சரி, இப்போ இந்த அயோட்டிக் வால்வு ரீப்ளேஸ் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ அந்த வால்வை யார் ரெடி பண்ணுவாங்க அப்படின்னா நமக்கு எப்படி ஹேண்டு லெக்கெல்லாம் ரெடி பண்ணக்கூடிய ப்ராஸ்டோசிஸ் இருக்காங்களோ ஸோ அவங்க தான் இதையும் ரெடி பண்ணுவாங்க. ப்ராஸ்டோசிஸ், பயோ ப்ராஸ்டோசிஸ். ஓகே கைஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் அயோட்டிக் ஸ்டெனோசிஸ் பற்றி பார்த்துருக்கோம். அதோட சர்ஜரிஸ்லாம் பற்றி டீட்டெயிலாக பேசிப்போம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பல்மோனரி வால்வ் ஸ்டெனோசிஸ் பற்றி டீட்டெயிலாக பேசுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். டாடா.